கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு பரணிக்கு கிருத்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி பெறும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அது மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்கப் போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுக்கிரகமும் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எது முக்கியங்க? சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைகிறாரு. ஆனால் இந்த மாதம் பாருங்க, மாதம் பிறக்கிற போதே சந்திர பகவான் உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், 4வது நாள் ரோகிணி நட்சத்திரம் தொடுவார் பாருங்க. அதுலேருந்து பெரிய வளர்ச்சி தான். இந்த மாதம் வெற்றி தரக்கூடிய மாதம். புதுசாக வேலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேலையே இல்லை சார், வேலை கிடைக்குமா இல்லையான்னு கேட்குறீங்க. வேலை கிடைக்கும். அதுமாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பணியாற்றக்கூடிய இடங்களிலேயே எதிரிகள் இருப்பாங்க. அவனுக்கு தான் நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் கூட நினச்சிருப்பீங்க. உங்களால் கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களை முதுகலை குத்தக்கூடிய குத்து இருக்க வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்துகிறவன், பிரச்சனை தரவன் எல்லாம் உங்களால் வாழ்ந்தவங்க. யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக உங்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய மாதம் தான். நான் மறுக்கலை. ஹெல்த்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பல பேர் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிற மாதங்க. உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிற வாய்ப்பு இந்த மாதம் 12ஆம் தேதி வைகாசி 12லேருந்து ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கு. ஆனால் எவ்வளவு சோதனைகள் வரட்டுமே, நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க. உங்கள் நேர்மை ஜெயிக்கும். எப்படிங்க? உங்களை குரு பகவான் பார்க்க போகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு பார்க்க போகிறார். நேர்மை ஜெயிக்கும். உங்கள் நேர்மை குணத்திற்கு பாராட்டு கிடைக்கும்.
நீங்கள் நேர்மையாக உழைச்சிருங்க, ஆனால் ரெகக்னேஷனே கிடைக்கலையே சார்ன்னு சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்களை பாராட்ட தொடங்குவாங்க. ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமான பதவி ஒன்று இருக்குன்னா அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். சில தடைகள் இருந்து தான் அது நிவர்த்தி ஆகும். ஏன்னா என்ன காரணம்? 7க்குரிய சுக்கிரன் 8ல் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் லைஃப் பார்ட்னரோடு ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு, உங்கள் கணவரோடு ஒரு கருத்து மாறுபாடு, உங்கள் மனைவியோடு ஒரு கருத்து மாறுபாடு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லாவிட்டால் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை இந்த கடவுள் உங்களுக்கு வழங்கிடுறாரே, அதனால தப்பிச்சுக்கிடுவீங்க. நீங்கள் ஆன்லைன் மோசடியில் மட்டும் கவனமாக இருங்க. சில பேர் வேணும்னே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் சிலருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். கண் திருஷ்டி பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய பணவரவு வருகிறது இந்த மாதத்தில், அது சந்தேகம் இல்லை. ஆனால் பண இழப்பு இருக்கு, நகை இழப்பு இருக்கு, திருட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது ஒரு ஆபரணத்தை நகையை இரவலா கொடுக்குறீங்க, கேட்டு வாங்கிக்கிடுவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க, காணாமல் போயிடுச்சும்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்க. ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீரப்போகுது. ஆஃபீஸில் நல்ல பதவி கிடைக்க போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில் இருந்த கருத்து மாறுபாடு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். சார் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் சார், பெரிய கவலையில் இருக்கேன் சார். என் குடும்பத்தில் ஃபினான்ஷியலாகவும் சில சிக்கல் இருக்குது சார், பிள்ளைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்கல சார் அப்படின்னா பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த மாதத்துடைய பிற்பாதையிலிருந்து அப்படி நல்ல நேரம் வருது. குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்தால் அந்த சாபம் நீங்கும், நன்மைகள் பெருகும். ஆக உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நேர்மையாக வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நேர்மையாளர்கள் தான் நீங்கள், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எட்டுக்குடி முருகன். எட்டுக்குடி முருகனை சென்று வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன், என்ன சாமியை நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்போ அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியாக இதில் உங்கள் ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சரி, எனக்கு முழுமையாக என்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரியணும், என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா இங்கே நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். அதே போல் நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்ட்